இங்க பாத்தீங்களா, இங்க ஹார்ஸ் ரைடிங் கூட இருக்கு. அப்புறம் இந்த பிளாக் ஹார்ஸ் ரொம்பவே அழகா இருக்கு. அதோட முடிய பாருங்களேன், காத்துல ரொம்ப அழகா பறக்குது பாருங்க. சங்கராவுக்கு 2 கண்ணு இல்ல 4 கண்ணு இருக்கு. என்னால ரொம்ப தூரத்துல நடக்கிறத கூட பார்க்க முடியும். இட்ஸ் டைம் ஃபார் ராட் அட்டாக். இந்த லைவ் அட்டாக்க நான் டென்ல இருந்து பார்க்கறேன். அடடா, என்ன இதெல்லாம்? மம்மி மம்மி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பாத்து, என்ன நடக்குதுங்க? குதிரை ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு. மெதுவா காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க. எங்களை காப்பாத்துங்க. சிவா, கொஞ்சம் ஜாக்கிரதையா போப்பா. காப்பாத்துங்க, எங்களை யாராவது வந்து காப்பாத்துங்க. சீக்கிரம் வாங்க, யாராவது எங்களை காப்பாத்துங்க. யாராவது காப்பாத்துங்க. ரொம்ப நன்றிப்பா. நீ வந்து நல்ல நேரத்துல எங்க உயிரை காப்பாத்திட்ட. காட் பிளஸ் யூ. இட்ஸ் ஓகே அங்கிள். பஸ் அந்த பையன் ரொம்ப தைரியமான பையனா இருக்கான்ல. பார்க்க சின்ன பையனா இருக்கான், ஆனா ரொம்ப தைரியமா ஹார்ஸ் மேல ஜம்ப் பண்ணி ஏறினா பாருங்க. அந்த பையன் ரொம்ப தைரியமா அவங்கள காப்பாத்திட்டான். ஆனா நான் நினைச்ச வேலையும் நடந்துருச்சுல்ல. நீ வேணா பாரு, இன்னும் கொஞ்ச நாள்ல இங்க வண்டி போக்குவரத்து இருக்காது. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா ராட்ஸோட பயத்துல இங்க டூரிஸ்ட் வர்றத சுத்தமா நிறுத்திடுவாங்க. என்னுடைய கடைசி டார்கெட் அந்த ரிசார்ட் தான். அங்க வர டூரிஸ்ட் எல்லாருமே பயந்தாங்கன்னா அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஏரியாவே எனக்கு சொந்தமாக்கிடுவேன். எல்லாத்தையும் நானே வாங்கிடுவேன். சரிங்க பாஸ், இந்த இடத்த வாங்கி நீங்க என்ன பண்ண போறீங்க? சங்கராவுக்கு 2 இல்ல 4 கண்கள் இருக்கு. என்னால ரொம்ப தூரம் வரைக்கும் பார்க்க முடியும். இந்த இடத்துல தான் என்னோட உண்மையான கனவு நிறைவேறும். இந்த இடம் முழுக்க முழுக்க எனக்கு சொந்தமாயிடுச்சுன்னா அதுக்கப்புறமா இந்த கடல் வழியா நான் கள்ள கடத்தல் பண்ணுவேன். யாராலையும் என்ன கண்டுபிடிக்கவே முடியாது. இங்க மக்கள் நிறைய பேர் வர்றதுனால தானே நம்ம பயப்பட வேண்டிய நிலைமை ஏற்படுது. யாரும் வரலன்னா அப்புறம் நம்மள தடுக்க யாருமே இங்க இருக்க மாட்டாங்கல்ல. அந்த சின்ன பையனும் அவனோட ஃபேமிலி அந்த ரிசார்ட்ல தானே இருக்காங்க. போங்க, சீக்கிரமா ராட்ஸை எடுத்துக்கிட்டு அவங்கள நீங்க வெல்கம் பண்ணுங்க. எங்க கிராமத்திலேயே ஒரு நாள் இப்படிதான் ஏகப்பட்ட எலிகள் படையெடுத்து வந்துச்சு. நான் உடனே புல்லாங்குழல் எடுத்து வாசிச்சு அதுங்களை மயக்கி நதிகள்ல தள்ளி விட்டுட்டேன்.
வாவ் லட்டு சிங் சார், நீங்களும் நல்லா டான்ஸ் ஆடுறீங்களே. இது வரைக்கும் எனக்கு இந்த விஷயம் தெரியாது. எனக்கு இது வரைக்கும் இந்த விஷயம் தெரியாதுப்பா. பாட்டை கலப்புறீங்க லட்டோஷன். இது டான்ஸ் இல்ல. நான் ஒண்ணு இங்க டான்ஸ் ஆடல. வாவ் லட்டு சிங் சார், உங்களுக்கு ட்ரைபல் டான்ஸ் கூட ஆட தெரியுமா? நான் ஒண்ணு டான்ஸ் ஆடல. முதல்ல பேண்ட்டுக்குள்ள மட்டும்தான் எலிக இருந்தது, இப்ப இலக்குள்ள எங்க இருக்கு? முதல்ல அந்த கை தட்டுறத நிறுத்துங்க. எலி வந்து என் பேண்ட்டுக்குள்ள போனதால அதை உதற போய் அது உங்களுக்கு டான்ஸா தெரிஞ்சிருக்கு. அது கடிக்கிற கடியில நான் குதிச்சா உங்களுக்கு டான்ஸா தெரிஞ்சிருக்கு. அட, இந்த எலிங்க எங்க இருந்து வந்தது? ஆதி, இந்த புல்லாங்குழ வாசி. இந்த நேரத்துல புல்லாங்குழல் வாசிக்கிறதை விட உயிரை காப்பாத்திக்க ஓடுறதா நல்லது. ஓடிடு எலிகளே ஓடிடுங்க, எல்லாரும் ஓடிடுங்க. இங்க ரெண்டு ஓடிடுங்க. இங்க ரெண்டு நீங்க எலிய வரட்டுறீங்களா இல்ல எங்களை வரட்டுறீங்களா? பாப்பாத்தின் சார் எலிகளே ஓடிடுங்க எலிகளே. சீக்கிரம் எல்லாரும் வேலையை முடிங்க. யாரும் நம்மள பாத்துட கூடாது. சரி. அங்க பாருங்க. யார் பாது? அங்க என்ன பண்றீங்க? பாக்ஸ் எல்லாம் மறைங்க. சீக்கிரம் அந்த பாக்ஸ மறைங்க. அந்த சின்ன பசங்க நம்மள பாத்துட்டாங்க. ஓடுங்க. எங்க போறீங்க? நில்லுங்க. ஹலோ லட்டு சிங் சார், இங்க பீச்ல சில பேரை பார்த்தேன். இவங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. நீங்க சீக்கிரம் வரீங்களா? Don't worry, சிவா. நான் உடனே அந்த இடத்துக்கு கிளம்பி வரேன். தேங்க்யூ லட்டு சிங் சார். என்னாச்சு அங்கிள்? எதுக்காக இப்படி அவசரமா ஓடுறீங்க? ஆமா குட்டி பையா, நாங்க அர்ஜென்ட்டா தான் போய்கிட்டு இருக்கோம். எங்க வழியில நீ குறுக்க வந்து நின்னா நீ உன்னோட வீட்டை மறக்க வேண்டியதாயிடும். ஞாபகத்துல வச்சுக்க. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. இப்ப ஒழுங்கா நீங்க என்கிட்ட இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிடுங்க. உங்க பேக்ல என்ன வச்சிருக்கீங்க? அவனை புடிங்க. அவன் ஓவரா கேள்வி கேக்குறான். ஓடுங்க ஓடுங்க எல்லாரும் ஓடுங்க.
சிவா என்ன ஏதாவது தெரிஞ்சுதா? இல்ல, ஆனா அவங்கள ஒருத்தன் கிட்ட ஒரு பேக் இருந்துச்சு. ஆனா அந்த பேக் அவன் விடவே இல்ல. விலை மதிப்பில்லாத பொருள் எல்லாம் நம்ம பார்த்துப்போம்ல, அதே மாதிரி தான் அவனும் பண்ணான். அவங்க அந்த இடத்துல குழி தோண்டி ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க. வாங்க போய் பார்க்கலாம். இது வெறும் காலி பாக்ஸ் ஆச்சே. சிவா, ஒருவேளை இந்த பாக்ஸை அவங்க தான் மறைச்சு வச்சிருக்கணும். எஸ், அப்படிதான் இருக்கும் ரேவா. அந்த பேக்ஸ்ல இருந்து ஏதோ வித்தியாசமான சத்தமும் வந்துச்சு. ராட்ஸ்க்கும் அவங்களுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. We have to find that out. சங்கராவுக்கு 2 இல்ல 4 கண்கள் இருக்கு. எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் என்னால பார்க்க முடியும். இந்த பையன் நம்ம வழியில குறுக்க வந்துட்டான். இவனை நான் ஏதாவது ஒண்ணு பண்ணலன்னா அதுக்கப்புறம் என்னோட முழு பிளானையும் இவன் நாசமாக்கிடுவான். பீமா, கூடிய சீக்கிரம் இந்த பையனுக்கு நாம ஏதாவது ஒரு முடிவை கட்டியாகணும். இந்த பால்ல ராட் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? அம்மா, இத்தனை ராட்ஸ் எங்க இருந்து வந்துச்சு? திடீர்னு இவ்வளவு எலி எங்க இருந்து வந்துச்சு? சிவா, இந்த எலி கிட்ட இருந்து எங்களை காப்பாத்து. ஐயோடி சிவா, பார்த்து ஜாக்கிரதை கண்ணா, அங்க இருந்து ஓடி வந்துரு. என்ன அந்த பையன் இப்படி இருக்கான்? ராட்ஸ் அவன் மேல ஏறும்போது கூட ஓடாம அமைதியா நிக்கிறானே. இந்த ராட்ஸ் எல்லாம் ரொம்ப ஹார்டா இருக்கே. இதுக்குள்ள இருந்து ஏதோ சத்தம் வேற வருது. அப்படின்னா இது உண்மையான ராட்ஸ் இல்ல, இதெல்லாம் ரோபோட். யாரோ இதை ஆபரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரேவா, அது யுடி, இதெல்லாம் உண்மையான ராட்ஸே கிடையாது. இதெல்லாம் டூப்ளிகேட் ராட்னு எனக்கு முன்னாடியே தெரியும். நான் தான் வேணும்னே பயப்படுற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தேன். இங்க வா, இங்க வா. எங்க ஓடுற? இந்த சிங்கத்தையே பயமுறுத்துறியா? உன்னை என்ன பண்ற பாரு. இந்த ராட்ஸுங்க எனக்கும் அதிக தொல்லை கொடுத்துருக்குங்க. இதுக்கெல்லாம் பிடிச்சினா ஜெயிலுக்குள்ள போட போறேன். அந்த சின்ன பையன் எல்லாருக்கும் முன்னாடி ராட்ஸோட உண்மையை சொல்லிட்டான். இதுக்கப்புறம் யார் என்னோட ராட்ஸை பார்த்து பயப்படுவாங்க? சிவா, நான் உன்னை சும்மா விட மாட்டேன். இப்ப என்னோட ஸ்பெஷல் ஃபோர்ஸ் அனுப்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. சிவா, என்னால எந்திரிக்க முடியல. என்னோட சைக்கிளை ஃபாலோ பண்ணிட்டு அது கூடவே வந்துருங்க. என் பேரனை யாராவது காப்பாத்துங்க. லட்டு சிங் ஏதாவது பண்ணியா? சிவா, நீ எதுக்கும் பயப்படாத, நாங்க வரோம். சிவாவை என்னோட ராட்ஸ் எல்லாம் தூக்கிட்டு வருதுங்க. இதுக்கப்புறம் உன் நிலைமை ரொம்ப மோசமாக போகுது சிவா. எப்படி இருக்க சின்ன பையா? ரொம்ப பெருசா தைரியத்தை காட்டின. இப்போ உன்னால என்ன பண்ண முடியும்? பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. சின்ன பையனை சொல்லாம வேற என்னன்னு சொல்றது? என்ன பாஸ் நீங்க அவனை சின்ன பையன் சொல்லக்கூடாதுன்னு சொன்னல. அவனோட பேரு சிவா. சின்ன பையன் தான் நான் சொல்லுவேன். சின்ன பையன். அங்கிள், நீங்க இப்ப என்ன சொன்னீங்க? எனக்கு நீங்க சொன்னது ஒழுங்கா கேட்கல, அதனால நான் உன்னை சின்ன பையன்னு சொன்னேன். இதுக்கப்புறம் உன்னால என்ன பாஸ், எதுவா இருந்தாலும் தூர கண்ணுன்னு பேசுங்க பாஸ். அவன் நான் பேசுறது கேட்கலன்னு சொன்னான். அதனாலதான் பக்கத்துல போய் நின்னு சொன்னேன். அவனை போய் புடிங்க.
இவன் சங்கராவை அடிச்சிருக்கான். பாஸ் விடுங்க பாஸ். எத்தனை முறை தான் அவன்கிட்டயே நாங்க அடி வாங்குறது? நம்ம எல்லாரும் சரண்டர் ஆயிடலாம். என்ன சரண்டர் ஆகணுமா? சரண்டர் ஆகிறதுக்கு நான் உங்க எல்லாருக்கும் பணம் தரேன். சொல்லு, போய் அவனை அடிங்க. சிவா, நீ ஒண்ணும் பயப்படாத, நாங்க எல்லாரும் வந்துட்டோம். ஹை. ஆயா. ஏய், 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 ஐயா, 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 ஆகா, இந்த எலி எல்லாம் என்ன ரொம்ப தொல்லை பண்ணுது. ஐயா, ஐயா. ஏய், 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 இது என்னது இது? ஏய், ஏய், சிவா. நீங்க எல்லாரும் என் வழியில குறுக்க வந்து பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. இப்ப யாரும் இங்க இருந்து தப்பிச்சு போக முடியாது. சிவா, நீங்க எல்லாரும் பின்னாடி போய் நில்லுங்க. எலிகளே ஓடிடுங்க, எலிகளே ஓடிடுங்க, ஓடிடு எலிகளே ஓடிடுங்க, எல்லாரும் சார் எலிகளே ஓடிடுங்க, எலிகளே. மிஸ்டர் சங்கரா, நீ ஜெயிலுக்கு போய் அங்க இந்த எலி போன விளையாட்டெல்லாம் ஜாலியா விளையாடு. இது என்ன மறுபடியுமா? வேணாம். மேஜிக் சூப்பர் சூப்பர் செம சூப்பர். சூப்பர் சார், சூப்பர். சூப்பர், சூப்பரான மேஜிக். ஹலோ எவ்ரிவன், என்ன பாருங்க பாருங்க, என்ன நல்லா பாருங்க, என்ன கவனமா பாருங்க. இங்க பாருங்க, இங்க பாருங்க, என்ன பாருங்க, என்னோட கண்களை நல்லா பாருங்க. இப்ப உங்களோட பணம், நகைகள், பர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்துருங்க. எல்லாரும் வந்து சீக்கிரம் லைன்ல நில்லுங்க. உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டு எல்லாத்தையும் நீங்க மறந்துருங்க. மறந்துருங்க, இது வரைக்கும் என்ன நீங்க பார்த்ததே கிடையாது. வெரி குட். 3 செகண்டுக்கு அப்புறமா இப்படி ஒரு விஷயம் நடந்ததை பத்தியே நீங்க எல்லாரும் மறந்து போயிடுவீங்க. பாய் பாய். சிவா, இங்க ஒரு பெரிய திருட்டு நடந்துருச்சுப்பா. எல்லாரும் ரொம்ப பயந்து போயிருக்காங்க. நீ உடனே கிளம்பி வா. கொஞ்சம் செகண்டுக்கு முன்னாடி தான் யாரும் எங்க கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டோம். ஆனா அது யாருன்னு எங்க யாருக்குமே தெரியல தம்பி. எங்களுக்கு எதுவும் ஞாபகம் இல்ல. பணம், நகை, வாட்சின்னு எல்லாமே காணாம போயிடுச்சு.
ஏய் சின்ன பையா ஒழுங்கா வழிய விடு. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். திருடின பொருள் எல்லாம் கொடுத்துட்டு ஒழுங்கா போலீஸ்ல சரண்டர் ஆயிடுங்க. என்ன திருடின பொருள் எல்லாம் எடுக்கணுமா? அப்போ நான் திருடும் போது நீ பார்த்துட்டேன்னு நினைக்கிறேன். நான் எடுக்க மாட்டேன். இப்ப நீ தான் உன்கிட்ட இருக்கிற எல்லா பொருளையும் என்கிட்ட தரப்போற சின்ன பையா. சிவா, என்னோட பேரு சிவா. You are under arrest. Very good, Shiva. Very good. இதுக்கப்புறம் நான் இவனை பாத்துக்கிறேன். உன்னை நான் சும்மா விட மாட்டேன். என் கண்ணுல மண்ணு போயிடுச்சு. எனக்கு கண்ணு தெரியல. இப்ப நான் எப்படி ஹிப்னோடைஸ் பண்றது? நான் இங்க இருந்து ஓடி ஆகணும். சாரி என்ன மன்னிச்சிருங்க. நான் திருடின பொருள் எல்லாத்தையும் நீங்க வாங்கிக்கோங்க. அப்படிதான் வலிக்கு. என்னது இது? ஒண்ணுமே தெரியலையா சிவா? ஏதாவது பண்ணு. எனக்கும் எதுவும் தெரியல. ஓ நோ, அவன் நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டு தப்பிச்சிட்டான். நான் அவனை புடிச்சு ஓங்கி ஒரு பஞ்ச் பண்ண அப்படி. அதுக்கப்புறம் இப்படி ஒரு பஞ்சு. இப்படி பஞ்ச் மேல பஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்தேன். பஞ்சில் அவன் எங்க போய் பறந்து விழுந்தான்னு தெரியல. அதுக்கப்புறம் அவன் திருடின எல்லா பொருளையும் என்கிட்ட கொடுத்துட்டான். இதுக்கப்புறம் அவன் லைஃப்ல என்னைக்குமே இந்த லட்டு சிங்கோட ஏரியா பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டான். இவன் ரொம்ப பொய் சொல்றானே. இவனா என்ன அடிச்சா? திருடுறது மட்டும் இல்லாம அந்த சின்ன பையனுக்கும் இந்த லட்டு சிங்க்கும் ஒரு பாடத்தை கத்து கொடுக்கணும். இதுக்கப்புறம் இந்த ஏரியாவில் யாருக்குமே திருடணுங்கிற எண்ணம் வரக்கூடாது. அப்படி வந்தா நான் அங்க வந்து நிப்பேன். என் கண்ணு முன்னாடி யாரும் திருடிட்டு தப்பிக்க முடியாது. இந்த லட்டு சிங்கோட ஏரியா பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டான். அந்த சின்ன பையனால என்னோட பிளான் எல்லாம் ஃப்ளாப் ஆயிடுச்சு. ஆனா இந்த மாதிரி திரும்ப நடக்காது. ஓ, இந்த இன்ஸ்பெக்டர் டிவில ரொம்ப பொய் சொல்லிட்டு இருந்தான்ல. ஏய், யாராவது முன்னாடி வாங்க. ஹலோ இன்ஸ்பெக்டர் லட்டு சிங் சார். அட, நீ அந்த மெஜிஷியன் தானே? எஸ், நான் தான் அது. இங்க பாருங்க, என்ன பாருங்க. நான் திருடிட்டு இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் நீங்க எல்லாருக்கிட்டையும் நான் தான் திருடிட்டு போனேன்னு சொல்லணும். அதாவது நான் தான் திருடினேன்னு சொல்லணும். எல்லா திருட்டு பொருளும் என்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லணும். ஆனா நான் யாருக்கிட்டையும் எதுவும் தர மாட்டேன். எல்லாமே என்னோடதுன்னு சொல்லணும். சரியா? சரி. ஹலோ, எல்லாரும் இங்க வாங்க. என்ன நல்லா பாருங்க. நான் எல்லாரோட பொருளையும் திருப்பி கொடுக்க வந்திருக்கேன். எல்லாரும் லைன்ல வந்து நில்லுங்க. இப்போ உங்ககிட்ட இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் இதுல போடுங்க. 3 செகண்டுக்கு அப்புறம் இங்க நடந்த எல்லாத்தையும் நீங்க மறந்து போயிடுவீங்க. என்னோட பயம் ஆச்சு. லட்டு சிங் சார், எங்க பணம் எல்லாமே திருடு போயிடுச்சு சார். உங்ககிட்ட இருந்த பொருளெல்லாம் நான் தான் திருடுனேன். அது நான் தான். ஆனா அந்த பணம் எதையும் நான் உங்ககிட்ட திரும்ப தர மாட்டேன். அதெல்லாம் என்னோடது.
இவன் தான் திருடி தைரியமா இருக்கான். சொல்லிட்டு போறான். அவனை நம்ம சும்மா விடக்கூடாது. வாங்க, எல்லாரும் சேர்ந்து அடிக்கலாம். அவனை விடக்கூடாது. அடிங்க. அட உங்க எல்லாருக்கும் என்னாச்சு? ஏன் எல்லாரும் சேர்ந்து என்ன அடிக்கிறீங்க? விடாதீங்க அடிங்க. ஐயா, எல்லாரும் சேர்ந்து சொன்னா கேளுங்க. நான் உங்களுக்கு எல்லாரும் சொல்றேன். நான் திருடிட்டேன்னு எப்ப அவங்க கிட்ட சொன்னேன்? என்ன நடந்துச்சுன்னு கூட எனக்கு ஒண்ணுமே தெரியலையே. திடீர்னு கண் முழிச்சு பார்த்தேன். அப்ப எல்லாரும் சேர்த்து என்ன அடிச்சாங்க. அதுக்கப்புறம் சின்ன கேப்பு கூட விடாம அடி அடின்னு அடிச்சாங்கப்பா. ஆனா எல்லாரும் சேர்ந்து நான் தான் திருடுனேன்னு சொன்னாங்கப்பா. போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டாங்க. எல்லாரும் முன்னாடியே செஞ்ச குத்தத்தை ஒத்துக்கிட்டீங்க. வேற வழி இல்லாம தூக்கி ஜெயில போட வேண்டியதா போயிடுச்சு சார். அது எப்படி நடந்திருக்கும்? எப்படி திருட்டு நடந்துச்சுன்னு அவங்களுக்கும் தெரியல. லட்டு சிங் சார் என்ன பேசினார்னு இவருக்கும் தெரியல. என்ன இது? எதுவுமே புரியலையே. சிவா, எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பா. நான் போய் ஏதாவது சாப்பிட்டுட்டு வரேன். சரியா சொன்ன, எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பா. வாங்க நம்ம எல்லாரும் போய் சாப்பிட்டுட்டு வரலாம். ஓகே, நீங்க போங்க, நான் வந்துடுறேன். இவன் தானே அந்த திருடன்? ஆமா பசங்களா, நான் அதே திருடன் தான். நாங்கெல்லாம் சிவாவோட ஃப்ரெண்ட்ஸ். என்னோட பேரு யூடி, இவன் ஆதி, இவளோட பேரு ரேவா. நீ கண்டிப்பா ஜெயிலுக்கு தான் போக போற. இரு, இப்பவே சிவாவை கூப்பிடுறேன். பசங்களா, யாருக்கும் ஃபோன் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. என்ன பாருங்க, என் கண்களை நல்லா பாருங்க. நீ ஆதி கிடையாது, ரேவா. நான் ரேவாதான். நீ ரேவா கிடையாது, நீ ஆதி. நான் தான் ஆதி. நீ யூடி இல்ல, சிவா. ஆமா, நான் தான் சிவா. அங்க பாரு, ஒரு பையன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியில வரான்ல, அவன் ஒரு திருடன். இப்ப நீ சிவா தானே? அவனை போய் நல்லா அடி போ. பின்னி பெடல் எடுத்துரு. பாய் பாய் சின்ன பையன். பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. அடடடடா, யூடி, உனக்கு என்ன ஆச்சு? நான் உன்னை சின்ன பையன் எப்ப சொன்னேன்? சிவாதான் என்னோட பேரு. ஏய், யூடி, நீ என்ன பண்ற? என்னாச்சு யூடி? ஆதி இவனை தடுத்து நிறுத்து. இவனுக்கு என்னமோ ஆயிடுச்சு. நான் எப்படிப்பா தடுத்து நிறுத்த முடியும்? என் பேரு ரேவா, ஏடி இல்ல. எங்க கிராமத்திலே ஒரு நாள் இப்படிதான் ஒரு திருடன் திருடுறதுக்காக வந்தான். அதுக்கப்புறம் கோவத்துல நான் அவனை அடிச்ச அடியில அவன் போலீஸ்ல சரண்டர் ஆயிட்டான். அட, ரேவா, இப்போ உனக்கு என்ன ஆச்சு? ஏன் எல்லாம் மாத்தி மாத்தி பேசுறீங்க? யாரு யாரு? நான் யாரு? சிவா, என்னாச்சு? நீ ஏதாவது என்கிட்ட சொல்லிட்டு இருந்தியா? ஒண்ணும் இல்ல, நான் எதுவும் சொல்லல. நீ இங்கே இரு. என்னாச்சு? சிவா, இங்க ஏதாவது ஆச்சா? எங்க கிராமத்துல ஒரு வாட்டி ஒரு மேஜிக் மேன் வந்தாரு. அவர் எல்லாரையுமே மயக்கிட்டாரு. அதுக்கப்புறம் எல்லார்கிட்டயும் போய் உங்க நகை பணத்தெல்லாம் கொடுங்கன்னாரு. அதுக்கப்புறம் நான் அந்த மேஜிக் மேனை போட்டு அடிச்ச அடியில வாவ் ஆதி, எப்பவும் இதே மாதிரி ஏதாவது சொல்லிக்கிட்டே இரு. வாவ், நீ சூப்பர் ஐடியா கொடுத்துட்ட. சிவா, அவன் ஹிப்னோடைஸ் பண்றத பத்தி சொல்லிட்டு இருக்கான். அந்த மெஜிஷியனும் நம்ம எல்லாரையும் ஹிப்னோடைஸ் பண்ணிருக்காரு. ஆமா, அவன் ஹிப்னோடைஸ் தான் பண்ணிருக்கான். எல்லாரையும் ஹிப்னோடைஸ் பண்றதால தான் யாருக்கும் எதுவும் ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. பாத்தீங்களா, உங்களுக்கும் எதுவுமே ஞாபகம் இல்ல. ஓ, அதனாலதான் லட்டு சிங் சார் நான் தான் திருடன்னு சொல்லி எல்லார்கிட்டயும் அடி வாங்கினாரா? ஆமா, அதனாலதான் எல்லாரும் பணத்தையும் நகையையும் தானாவே அவங்க கிட்ட கொடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு எதுவும் ஞாபகம் இருக்கிறது இல்ல. இங்க பாருங்க, திரும்ப அவனை பாத்தீங்கன்னா அவனோட கண்களை மட்டும் நீங்க பாத்துறாதீங்க, சரியா? இல்லன்னா மறுபடியும் ஹிப்னோடைஸ் பண்ணிடுவான். இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவன் ஒரு மெஜிஷியன். அவன் மத்தவங்களை ஹிப்னோடைஸ் பண்ணி திருடிக்கிட்டு இருக்கான். அவனை நான் நாளைக்குள்ள கண்டிப்பா பிடிச்சிடுவேன். இது இந்த டெரர் லட்டு சிங்கோட ஓபன் சேலஞ்ச். நான் இப்ப அந்த ரகசிய இடத்தை தேடி போக போறேன்.
அந்த இடத்துலயே அந்த மியூசிஷியனை கையும் காலமா பிடிக்கிறதுக்கு நான் பிளான் பண்ணி இருக்கேன். அதுக்கப்புறம் அவனை சொடக்கு போறதுக்குள்ள ஜெயில தள்ளிடுவேன். அப்படியா? சொடக்கு போடுற நேரத்துல என்ன பிடிச்சிருவானா? இவன் ரொம்ப ஓவரா பேசுறானே. இந்த லட்டு சிங்க நான் சும்மா விட மாட்டேன். வாவ் லட்டு சிங் சார், வாவ், கொஞ்சம் அதிகமாவே நீங்க இன்டர்வியூ கொடுக்குறீங்க. சரி, என்ன பாருங்க, எங்க என் கண்ணை பாருங்க. கவனமா இருங்க, யாரும் கண்ணை மட்டும் பாத்துறாதீங்க. எல்லாரும் கீழே பாருங்க, சரியா? இல்ல இல்ல பசங்களா, இவன் சொல்றதெல்லாம் நீங்க கேட்காதீங்க. எல்லாரும் என்ன பாருங்க, என் கண்ணை நல்லா பாருங்க. இதுக்கப்புறம் நாங்க கீழே தான் பாப்போம் அங்கிள். அது மட்டும் இல்ல, உங்களோட விளையாட்டு என்னன்னு எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. சின்ன பையா, எதுக்காக நீ கீழே பாக்குற? என் கண்ணை பார்த்து பேசுப்பா. பையன்னு மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். அட லட்டு சிங் சார், எதுக்காக நீங்க அங்க நிக்கிறீங்க? உங்களை மாதிரி மகான் போலீஸ் ஆபீசர் அப்படியே நிக்கலாமா சொல்லுங்க? வாங்க, வந்து என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. ஓகே ஓகே, ஹேண்ட்ஸ் அப், யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். ஹே ஹே, இந்த லட்டு சிங் கிட்ட இருந்து ஒன்னால என்னைக்குமே என்ன தப்பிக்க பாருங்க, முடியாது. நல்லா என் கண்ணை பாருங்க, நல்லா உத்து பாருங்க. லட்டு சிங் சார், நீங்க ஒரு குங்ஃபு மாஸ்டர், ஆனா சிவா ஒரு திருடன். அவனை புடிங்க, போய் அடிங்க அடிங்க. நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. லட்டு சிங் சார், நீங்க என்ன பண்றீங்க? நீங்க ஏன் என்ன அடிக்க வரீங்க? ஏனா நீ திருடன், நான் உன்னை பிடிக்காம விட மாட்டேன். லட்டு சிங் சார், அவனோட ஃபேஸ காட்டுங்க. என்னோட கண்களை இவன் பார்க்கணும். லட்டு சிங் சார், நீங்க என்ன பண்றீங்க? என்ன நம்ம உடம்பு திடீர்னு ரொம்ப வலி எடுக்குது. யாருக்கிட்டே நான் ரொம்ப அடி வாங்கின மாதிரி வலி எடுக்குது. அடி வாங்கினா என்ன? லட்டு சிங் சார், ஃபர்ஸ்ட் இவனை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போங்க. சரி சிவா, ஏய் வா என் கூட. சிவா, நான் ஒரு திருடன்னு சொல்லு. நான் ஒரு திருடன்னு சொல்லு, திருடன்னு சொல்லு. அவ்வளோதான். இப்பதான் நீ உண்மையை சொல்லியிருக்க. இதை மட்டும் நீ முன்னாடியே சொல்லியிருந்தானா இவ்வளோ அடி வாங்க வேண்டிய அவசியம் உனக்கு இருந்திருக்காதே. வா, வந்து அங்க மேஜிக் பண்ணலாம், வா. அதுக்கப்புறம் நான் கண்ணை மூடிக்கிட்டு அந்த மியூசிஷியனை ஓங்கி ஒரு கிளிக் பண்ணேன். ஃபீல் பண்ணேன். அவனோட ஒவ்வொரு மூமெண்ட்டையும் பார்க்காமயே நான் ஃபீல் பண்ணி அவனை அடிச்சேன். நீங்க மெடிடேட் பண்ணீங்கன்னா காற்றோட மூமெண்ட்டை வச்சு எதிரிங்களை சுலபமா தாக்க முடியும். அதுக்கப்புறம் அவன் என்னோட ஒவ்வொரு பஞ்சையும் எதிர்கொள்ளவே முடியல. என் அடி தாங்க முடியாம அவன் என் காலில் விழுந்து கதர்னா, என்ன மன்னிச்சிடுங்கன்னு என்கிட்ட ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டான். ஆதி, இனிமே நீ லட்டு சிங் சார் கிட்ட எப்படி ரீல் விடுறது நிறைய கத்துக்க வேண்டியிருக்கும். என்ன சொன்ன?